வாட்டி அவனுக்கு ஃபோன் கூப்பிடுறது, நீ ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற. ஊவா டேய் லைன்ல தான் இருக்கியா? ஹலோ என்னாச்சு? இல்ல ஃப்ரெண்டை பார்க்க வெளியே போயிருந்தேன். ஏதாவது பிரச்சனையாடா? வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஸ்லோவா பேசுற. டேய் ஒன்றும் இல்லை. இல்லை அது வெயிலில் போயிட்டு வந்தனால அந்த மாதிரி இருக்கு. அதானே, இது வேற ஏதாவது பிரச்சனையா இருந்தா கூட சொல்றா. இல்லை சரிடா, சரி வச்சிடுறேன். சரி. அக்கா லைன்ல இருக்கு. இருக்கண்டா. ஹலோ தம்பிரே, நான் ஊருக்கு வரேன். வாடா. நான் கேக்குறேன், நீ பாட்டு கிளம்பி வர மாதிரி வர வேண்டியதானே? இல்ல ஏதாவது அங்க தம்பிரவா ஸ்லோவாவே பேசிட்டு இருக்கிற. நீங்க சொன்னதாங்க. நாங்க என்னடா சொன்னோம்? என்னடா ஆச்சு உனக்கு? சினிமானா நமக்கு செட் ஆகாதுக்கா. என்னடா ஆச்சு? இங்க திறமை மட்டும் இருந்தா போதாதுன்னு நினைக்கிறேன்க்கா. ஏன் தம்பி? காசு பணம் அதிகமா வேணுங்க. அப்படி இல்லைன்னா கூட யாராவது அதிகாரத்துல இருக்கிறவங்களோட சப்போர்ட் வேணுங்க. இருந்தா நல்லா இருக்கும். அப்படி இருக்கிறீங்க தான் இங்கெல்லாம் ஜெயிக்க முடியும். என்னாச்சுன்னு சொல்றா. சாதாரணமான ஆளுங்கலாம் இங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுக்கா. என்னன்னே சொல்லாம ஏன்டா எங்களை பயமுறுத்துற மாதிரியே பேசுற? நாங்களாடா உன்னை சினிமாவுக்கு போக சொன்னோம், நீ ஏதாண்டா சினிமாவுக்கு போறன்னு சொல்லி போன. என்னதான்டா ஆச்சு சொல்றா. என்னத்தக்கா சொல்றது, 5 வருஷத்துல 7 கதையை ரெஜிஸ்டர் பண்ணி பவுண்டரி ஸ்கிரிப்டா வச்சிருக்கேன். ஆனா ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கல. டக்குன்னு வராங்க ஒரு பெரிய ஹீரோட பையன், உடனே கையெழுத்து போடுறாங்க. 25 கோடி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ப்ரொடியூசர் இருக்கிறாங்க. நம்மள மாதிரி பசங்களுக்கு யாருக்கா ப்ரொடியூஸ் பண்றாங்க? சரி நம்ம வேற ஏதாவது வழி பண்ணலாம்னு யோசிச்சா இங்கெல்லாம் பைத்தியக்காரத்தனமா பண்றவனா டக்குன்னு மேலே ஏறி போயிடுறான். அக்கா இங்கன்னா இன்னும் எதுவுமே மாறலக்கா. குண்டா இருக்கிறவன் தத்தியா இருப்பான், வெள்ளையா இருக்கிறவன் ஹீரோ மெட்டீரியல், கருப்பா இருக்கிற பொண்ணு சைடு ஹீரோயினி. இந்த மாதிரி மைண்ட் செட்ல தாங்க என்ன சுத்திட்டு இருக்காங்க. ஆனா பேசும் எதுவும் இல்ல, நம்ம சினிமாவில பார்க்கும் எதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாம் ரொம்ப முக்கியங்கிற மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறாங்க. ஆனா ரியல் லைஃப்ல இதெல்லாமே ஃபேக்கா இருக்குங்க. என்னால இங்க உண்மையிலேயே ஒண்ணுமே பண்ண முடியலக்கா. சாரிக்கா, நான் ஊருக்கே வரேன். டேய் அழாதடா. லைன்ல இருக்கியா? லைன்ல தான் இருக்கா. அதெல்லாம் எதுவும் நினைச்சு வருத்தப்படாதடா. ஒரு நிமிஷம் இல்ல, நான் ஒன்ன அப்படின்னு சரி நாச்சுடா. என்னடா அறுத்துட்டு இருக்கியா? இதான் பிரச்சனையா? இல்லப்பா ஊருக்கு வரேன். சரி வர வேண்டியதானா? அதுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி இறந்துட்டு இருக்கிற? சொல்லும் இதெல்லாம் கேட்கறது இல்லை. நீங்க பார்த்து உங்க இஷ்டத்துக்கு செய்யறது. அப்படி இல்லப்பா. என்ன இல்லப்பா? சரி இப்ப நீ ஊருக்கு வரங்கிற, ஊர்ல வந்து என்ன பண்ண போற? இல்ல ஊர்ல வந்து பார்த்துக்கலாம். ஊர்ல வந்து என்ன வேலை பார்ப்ப ஆரம்பிப்பீங்களா? ஏண்டா சொந்தக்காரில் இருந்து எல்லாரும் அதான் சொன்னாங்க, நம்ம குடும்பத்துக்கு சினிமா செட் ஆகுமான்னு கேட்காம இது நாங்க போவோம் யாரு போவாங்கன்னு சொல்லி வேக்கான பேசிட்டு கிளம்பி போயிடுவீங்க. அங்க போய் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டு திருப்பி இப்போ வந்து நான் வேற வேலை செஞ்சுக்கிறேன் அப்படின்னா அப்போ ஊர்ல உடம்பே நம்மளுக்கு என்ன சொல்லுவான்? நம்மள தான் அசிங்கப்படுத்துவான். இல்லப்பா அங்க செட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இஷ்டப்பட்டு போய் செய்யற வேலையே உங்களுக்கு செட் ஆகலாங்கிறீங்க. இங்க வந்து பிடிக்காத வேலையை எப்படி உங்களுக்கு செட் ஆகும்? பிடிச்ச வேலை கொஞ்சம் முன்ன பின்னத்தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு பாரு. அதை விட்டுட்டு இங்க வந்து கஷ்டப்படுறோங்கிறீங்க. இப்ப இங்க வந்து நீ கஷ்டப்படுற மாதிரி என்ன சொல்லுவானுங்க மற்ற சொந்தக்காரனை கூட விடுப்பா, பாக்குறவன் என்ன சொல்லுவான்? இதோ இத்தனை வருஷம் இருந்துட்ட, இன்னும் 2 வருஷம் இருந்து பார்த்துட்டு வா. இல்லப்பா பார்த்துக்கும். இது என்னால முடியும்பாங்க வந்து. இப்படி வாயில முன்னாடி தான் இந்த 5 வருஷத்தை வீணாக்கினீங்க. எங்க 2 வருஷம் வீணாக்கிட்டு வா, வேற என்ன பண்ண முடியும்? போவாத இதுக்கு தான் போகணும் கூட நான் என்ன சொல்ல முடியும்? இல்லப்பா நாங்க வந்து என்ன வந்து யோசிச்சு பாரு. இதுக்கப்புறம் எவனையாவது வந்து நம்ம ஊர்ல வந்து சினிமாவுக்கு போறேன், நான் படம் இருக்க போறேன்னு சொல்லிட்டு போனானா எவன் ஏத்துக்குவான்? பொண்ணை தானே சுட்டி காட்டுவானுங்க. இந்த எரும மாதிரி தான் போனிச்சு, 5 வருஷத்தை வீணாக்கிட்டு இங்க வந்து குப்பை விட்டதுன்னு சொல்லி நம்மளே அசிங்கப்படுத்துவாங்க. அதை செய்யணும் தானே, வந்து செய்ய இல்லையா? கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி அங்கேயே பொழைச்சி ஒரு 2 வருஷத்துக்குள்ள ஏதாவது உருப்பட்டுட்டு வாங்க, அவ்வளோ தானே சொல்ல முடியும். கண்ணுல கண்ணீரு தோல்வி ஒண்ணு வாட்டி எடுக்குது, மனசுல பாரம் பெருசு. 5 வருஷ கனவு இப்ப காணல் நீரா போச்சுன்னு தோணுதா? உன்னால முடியாதுன்னு உலகம் சொல்லுதா? நம்பாததா? எழுந்து வா நம்பா, இது முடிவு ஒரு ஆரம்பம். திறமம் ஏல நம்பிக்கை வை, வெல்லுமோ எண்ணம். தோல்வி ஒரு பாடம்.
இவ்வளவு நேரமாடா? இப்பதாங்க ஜஸ்ட் நவ் கனவுல எனக்கு இன்னும் 2 வருஷம் டைம் கொடுத்தீங்க. 5 நிமிஷம் கூட உனக்கெல்லாம் டைம் கிடையாது. 15ஆம் தேதியில நீ வேலையில ஜாயின் பண்ணலனா நீ இல்ல. தம்பியோட கனவு நீ கூட புரிஞ்சுக்காம இப்படி பேசுறியாக்கா? ஊரை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்தாத. உன் கூட பிறந்தவடானா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? கனவுலதான் நல்ல அக்காவா இருப்பீங்களா? ரியாலிட்டிலாம் அப்படிதான் இருக்க மாட்டீங்களா? எப்படிடா இருக்க முடியும்? ஒருத்தர் லேட்டா வந்தா சொல்ற கதையை விட உன் கதை கேவலமா இருக்கும். அப்புறம் எப்படி? அப்ப என் ஆசை என்னதான் ஆகும்? இது வரைக்கும் உனக்கு எது முழுசா அமைஞ்சிருக்கு? எல்லாம் பாதிதானே. இப்படியே பேசிட்டு இருக்கா? வேற எப்படிடா பேச சொல்ற? நீ என்ன பாரு, பிரபாகரங்கிற உன் பேரை நீ முழுசா எங்கேயும் பார்க்க மாட்ட. அறிவு கட்ட கட்ட ஆட மரத்து பட்ட